ஜனநாயகம் படம் பார்த்துட்டேன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நேற்று சோஷியல் மீடியாக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வந்தது. அடுத்து ஸ்க்ரோல் பண்ண லைக் படத்தோட ஃபுட்டேஜே வந்துடுச்சு. இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் என்ன தெரியுமா இந்த வீடியோவில்? இந்த வீடியோ வந்து ஒரு அரசியல் ரீதியாக கிடையாது. 0% பாலிட்டிக்ஸ். இதை வந்து ஒரு நார்மல் ஹியூமனாக நான் பேசுகிறேன். இந்த படம் வந்து இந்த ஓடிடியில் இந்த பைரசி எப்படி ஸ்ப்ரெட் ஆனது, இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்னு தெரிஞ்சாலும் அதை பற்றின வீடியோ இது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து அவரோட லாஸ்ட் படம், சரியா? அதை தூக்கி நம்ம ஓரம் போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த வீடியோ நான் எதுக்கு கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு thousands க்ரூ மெம்பர்ஸ், ப்ரொடக்ஷன் டீமு, எடிட்டிங் டீமு, டைரக்ஷன் டீமு, இதை தாண்டி கேமரா, ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணவங்க. ஓகே, இதில் தான் அவங்களோட கரியரே வந்து ஸ்டார்ட் பண்ணுற சில ஒரு நியூ பீப்புள். அவங்க வந்து அவங்களோட கோர்ஸை முடிச்சுட்டு சினிமா ஃபீல்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு கரியர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுற அவங்களுக்கு இது வந்து ஒரு லாஸ்னே சொல்லலாம். ஜென்ரலாகவே இந்த படத்தில் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனால் பல பேர் அதில் பார்த்து இவங்களை வந்து லாஸ்ட் தான் சந்திப்பாங்க. இன்னொரு ஒரு நியூஸை பார்த்தேன். ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவிஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து மேலேயே போட்டிருந்தாங்க, இந்த மூவி வந்து அஃபிஷியலாக நாங்கள் வந்து இப்போதைக்கு சில ப்ராப்ளம் போயிட்டுருக்கு பாலிடிக்ஸில், ஸோ நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம். அஃபிஷியலாக என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். சூப்பர். அந்த ஒரு விஷயத்துக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் பல பேரோட வாழ்க்கை இருக்குது. ஸ்டாப் மூவி பைரசி.